Hey guys, welcome to Eternal Engineer Solutions. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்பாலஜி. கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் கேம் டெவலப்மெண்ட் வீடியோ வரல. பர்சனலாக சில ரீசன்ஸ் இருந்தது அண்ட் இப்போ அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை கேமராவில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. அதாவது அந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் பாண்ட் போனாலும் அந்த கேமரா எப்படி மெயின் கேமரா வச்சு எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. அண்ட் ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை விட சூப்பரான சில கேம்ஸையும் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அது எல்லாமே ரொம்ப குயிக்காக கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம கேம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மூமெண்ட் இருக்கும் அண்ட் அந்த மூமெண்ட்டு ஒரு லெவலுக்கு மேலே போனால் நம்ம கேமரா வந்து அந்த கார் அப்படின்ற ஆப்ஜெக்டை ஃபாலோ பண்ணல. இப்போ நான் பண்ணுற இந்த மெத்தட் மூலிமா சிம்பிளாக நீங்கள் இப்படி பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மெயின் கேமராவை வந்து கார் ஆப்ஜெக்ட்டுக்கு அண்டரில் போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபாலோ பண்ணும். பட் அது எப்படி பண்ணுதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சம் கேம்ஸ்க்கு சூட் ஆகும், பட் எல்லா கேம்ஸ்க்கும் சூட் ஆகாது. இது நம்ம பழையபடி இது பண்ணிடலாம். நான் ஏற்கனவே கேமரா ஃபாலோ அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு எம்டி ஸ்கிரிப்ட் தான் அண்ட் இதுதான் அது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் கார் அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெக்டார் 3. வெக்டார் 3க்கு வந்து டெம்பரவரி பொசிஷன், அதை தான் டெம்ப் பொசிஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேம் ஆப்ஜெக்ட் கார் ஆப்ஜெக்டை வந்து எடுக்கலாம். கேம் ஆப்ஜெக்ட் டாட் ஃபைண்ட் வித் டேக், அதாவது நம்ம யூஸ் பண்ண போகிற டேகை வச்சு இந்த கேம் ஆப்ஜெக்டை இது பண்ண போகிறோம். அண்ட் அந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு கார் அப்படின்னு நான் நேம் பண்ணியிருக்கேன். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது பொசிஷன். இது எல்லாமே நீங்கள் எங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரவரி பொசிஷனில் அதை அப்டேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெம்பரவரி பொசிஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் அப்படின்னு இது டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெம்பரவரி பொசிஷனோட எக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கார் டாட் பொசிஷன் டாட் எக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் ஈக்குவல் டு டெம்ப் பொசிஷன். விச் மீன்ஸ் நம்ம டெம்பரவரியாக செட் பண்ண பொசிஷனை தான் அசைன் பண்ண போகிறோம். இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் அப்படின்றது கேமராவோட பொசிஷன் அண்ட் நம்ம ஏற்கனவே காரோட பொசிஷன் எடுத்துக்கிறோம். கேமராவோட பொசிஷனை காரோட பொசிஷன் ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து டேக்கில் போயிட்டு ஆட் டேக் கொடுத்து கார் அப்படின்ற டேக் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேம் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி டேகை வந்து கார் அப்படின்னு மாற்றிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வெஹிக்கிள் ஓடும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் பாண்ட் போகுது. அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அதை விட தள்ளி இருக்குது. அண்ட் முடியும் போதும் அதே மாதிரி தான் இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து காரோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்குமோ நம்ம கேமரா கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு பொசிஷன் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி பொசிஷனை பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. பொசிஷன் எடுக்கிறதுன்றது அங்கே எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தாவே போதும். இது ஒரு 2D கேம் அப்படின்றதுனால நமக்கு எக்ஸ் ஆக்சிஸே போதுமானது. இப்போ நான் வந்து கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸோட பொசிஷன் எடுக்கிறேன். அதுக்கு சிம்பிளாக அப்படி பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். அதோட பொசிஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் அதை தான் நான் ஏற்கனவே இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பொசிஷனும் டாப் அண்டு ஃப்ரண்ட் அண்ட் எண்டு. போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அகெயின் பாஸ் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தால் போதும் நமக்கு இப்போதைக்கு.
ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி அதை பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் டெம்பரவரி பொசிஷன் டாட் எக்ஸ் இஸ் லெஸ் தென், ஸோ லெஸ் தென் அப்படின்றது நமக்கு கிடைச்ச லீஸ்ட் வேல்யூ, அதாவது லெஃப்ட் சைடோட வேல்யூவை போட்டுக்கோங்க. டெம்ப் பொசிஷன் ஈக்குவல் டு அந்த வேல்யூவை அப்படியே இது பண்ணிடுங்க. அண்ட் இங்கே எரர் வரும், ஸோ ஃப்ளோட் அப்படின்றதுனால எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அகைன் இதே தான், டெம்ப் பொசிஷன் டாட் எக்ஸ் கிரேட்டர் தென், அண்ட் நம்ம ஏற்கனவே பண்ண அந்த வேல்யூவை போடுங்க. அண்ட் இதை அப்படியே ரைட் பண்ணுங்க. டெம்ப் பொசிஷன் டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.61. ஸோ சிம்பிளாக அந்த கான்செப்ட் இது தான். இதை விட கம்மியாக போச்சுன்னா இந்த பொசிஷனே மெயின்டைன் பண்ணிக்க, இதை விட அதிகமாக போச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷனே மெயின்டைன் பண்ணிக்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான், நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் சிம்பிளாக சொல்லணும்னா இன்னும் நிறைய பண்ணலான் இருக்கோம். ஸோ சின்ன கேம் டெவலப்மெண்ட்டில் சின்ன பிரேக் விட்டோம், ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. ஸோ எந்த லெவலுக்கு நம்மளால் கேம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பொட்டென்ஷியலை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ வர வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன விஷயத்த மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.